உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார். சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காமராஜர் நகர், பல்லாவரம் ஆகிய பகுதிகளிலும், ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலைமேடு என்கின்ற பகுதிகளிலும் கடந்த 2-3 நாட்களாக அப்பகுதி மக்களுக்கு வயிற்றுப்போக்கு அறிகுறிகளுடன் ஒரு 33 பேர் கடந்த 2 நாட்களாக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு புறநோயாளிகளாக வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் 14 பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 19 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒரு 3 பேர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஒருவரும், தனியார் மருத்துவமனைகளில் 2 என்கின்ற வகையில் 3 பேர் வெவ்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆக தற்போது சிகிச்சையில் இருப்பவர்களை பொறுத்தவரை தாம்பரம் அரசு மருத்துவமனையில் 19 பேரும், ராஜீவ்காந்தியில் 1 2 பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்காக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்குமே ஒரே மாதிரியான பாதிப்பு தான் தென்பட்டிருக்கிறது. குறிப்பாக வயிற்றுப்போக்கு. தாம்பரம் மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த வயிற்றுப்போக்குக்காக இவர்கள் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட தொடங்கிய உடனே நம்முடைய மாண்புமிகு சிறு குறு தொழில் துறையின் அமைச்சர் அவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையர், வணக்கத்துக்குரிய மேயர், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் போன்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் விரைந்து வந்து இன்று காலை பார்த்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற 19 பேரையும் தனித்தனியே சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிற சிகிச்சைகள் குறித்தும் அவர்களை நலம் விசாரித்துவிட்டும் வந்திருக்கிறோம். இதில் திருவீதி வயது 56 மாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் உறவினர் வீட்டிற்கு வந்து இங்கே தங்கியிருந்திருக்கிறார் காமராஜர் நகரில். அதேபோல் மோகனரங்கம் வயது 42 அவரும் இந்த 2 பேரும் இறந்த நிலையிலேயே, பிராட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையில் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த 2 தற்போது பிரேத பரிசோதனைக்காக பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை விரைந்து நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் இவர்களுக்கான பாதிப்பு என்னவாக இருக்கும் என்று ஆராய்வதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் எல்லாம் அந்த பகுதிக்கே சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குடிநீரில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம். அதுவும் கூட அந்த மலைமேடு என்கின்ற ஒரு டிஃபென்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு, அங்கிருந்து தான் இவர்களுக்கு குடிநீர் வருகிறது. எனவே அது ஏதாவது குடிநீரால் பாதிப்பு இருக்குமா என்கின்ற வகையில் தற்போது அந்த குடிநீரின் மாதிரியை கிங் இன்ஸ்டிடியூட்டின் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக குடிநீர் மாதிரி பரிசோதனை முடிவுகள் என்பது வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். ஆனாலும் கூட இந்த பிரச்சனையின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு மிக விரைவில் அந்த பரிசோதனை முடிவுகளை தர வலியுறுத்தவிருக்கிறோம். இந்த நிலையில் நம்முடைய துறையின் சார்பில் அலுவலர்கள்
மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அந்த பகுதியை சுற்றி சுற்றி ஒரு 6 இடங்களில் மருத்துவ முகாம்கள் போட்டு மக்களுக்கு அங்கேயே போதுமான மருத்துவ வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் காலையிலிருந்து இங்கே வந்து அவர்களுக்கு தேவையானவர்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் மருந்து வசதிகளும் போதுமான அளவுக்கு கையிருப்பில் இருக்கிறது. இன்னொருவர் 88 வயதான வரலட்சுமி என்பவர் ஏற்கனவே பல நாட்களாக படுத்த படுக்கையாக இருப்பவர். அவரும் இறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வரலட்சுமி என்பவர் 88 வயது நிரம்பி படுத்த படுக்கையாக இருக்கிறவர், அவர் இறந்திருக்கிறார். திருவீதியும் மோகனரங்கமும் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இவர்கள் இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனையின் முடிவில் நிச்சயம் தெரிய வரும். அதையும் கடந்து குடிநீரின் மாதிரி தற்பொழுது அனுப்பப்பட்டிருக்கிறது. குடிநீரால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்பதும் விரைவில் கண்டறியப்படவிருக்கிறது. இப்பொழுது உடனடியாக நம்முடைய மாநகராட்சியின் ஆணையர் இந்த குடிநீரை அங்கே அவர்கள் இனிமேல் அதை பருகுவதற்கு தடை விதித்து மாநகராட்சியின் சார்பில் வாகனங்களின் மூலம் குடிநீர் விநியோகிப்பதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார். இந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய எதிர்க்கட்சியின் தலைவர் பொதுவாகவே எந்த விஷயத்தை எடுத்தாலும் பதட்டத்தை ஏற்படுத்துகிற வகையிலேயே செய்திகளை சொல்வதும் தொடர்ந்து பதட்ட சூழலை உருவாக்குவது மாதிரியான செய்திகளை பதிவிடுவதுமே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தற்போது கூட இந்த மருத்துவமனையில் 30 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் 3 பேர் இறந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் சொல்லியிருக்கிறார். இப்போது இங்கு இருப்பவர்கள் நேரடியாகவே நாங்களும் பார்த்தோம், நீங்களும் பார்த்தீர்கள். 19 பேர் இருக்கிறார்கள் என்பது உண்மை. இந்த இறந்தவர்கள் 2 பேர் இறந்த நிலையில் தான் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் படுத்த படுக்கையாக இருக்கிற 88 வயது நிரம்பியவர் ஒருவர் இறந்திருக்கிறார். என்றாலும் இவர்களுடைய இறப்புக்கான காரணம் இன்னும் 2 நாட்களில் பிரேத பரிசோதனைக்கு பிறகும் குடிநீர் மாதிரியின் அந்த ரிசல்ட்டுக்கு பிறகும் நிச்சயம் தெரிய வரும். அதை நாங்கள் பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகை செய்தி குறிப்பின் வாயிலாக அறிவிப்போம். இந்த ப்ராட் டெத் ஆச்சு இல்லை சார், அவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருந்து இந்த வாட்டர் கண்டாமினேஷனால ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு போனவங்களா இல்லை நார்மலாக வீட்டில் இருந்து ப்ராட் டெத் ஆகி வந்தது? இல்லை, இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போனவங்க இல்லை. இப்போ பெரும்பகுதி இப்போ கேட்டதில் கூட ஒருத்தர் வந்திருக்காங்க. நேற்று காலையில் வந்திருக்காங்க, இன்னைக்கு காலையில் வந்திருக்காங்க. 2-3 நாளாக வந்துருக்குறாங்க. ஒரே நேரத்தில் எல்லாருமே வரல. நம்ம பழனி சார் கிட்ட டேரக்டர் சார் கிட்ட நம்ம விசாரிக்கும் போது அவரு மோகன கிருஷ்ணன்றவர் இறந்தவர் வந்து நேற்று வந்து சிகிச்சை பெற்றுட்டு போயிட்டு தான் அவர் இறந்துட்டதா சொல்றாங்க. நீங்க சிகிச்சை பெறலன்னு சொல்றீங்க சார். இல்ல நேற்று ஒரு தடவை வந்துட்டு போனதா சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க வந்து போயிருக்கா சொல்றாங்க. அது எதுவா இருந்தாலுமே அவருடைய உபாதையாகி வந்திருக்காரு. வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்துட்டு போயிருக்காரு. அப்ப மருத்துவம் சரியா பார்க்க அமைக்கப்பட்டிருக்குதா இல்ல இன்னைக்கு வந்து உடனே வந்த ஸ்பாட்ல இறந்திருக்காரு? இல்ல இப்ப மருத்துவம் அவர் அதாவது போறவங்க இப்ப 19 பேர் இங்க 14 பேர் இங்க இருந்து புறநோயாளிகளா வந்து சிகிச்சை பெற்று தாங்களாவே வீட்டுக்கு போறாங்க. இப்போ இதுல கூட ஒரு 2 பேர் தனியார் மருத்துவமனைக்கும் போயிருக்கிறாங்க. எல்லாருமே இங்க தான் இருக்கணும்னு யாரையும் கம்பல் பண்ண முடியாது. இங்க வந்து முதலுதவி பண்ணுவாங்க, சிகிச்சை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்கு அவங்க விரும்புகிற இடத்துக்கு போறதை நம்ம தடுக்க முடியாது. அந்த வகையில் இப்போ இங்கே மோகனரங்கம் வந்து போயிருந்தாருன்னா வந்து போயிருக்கிறதா சொல்றாரு. வந்து போயிருந்தாலும் கூட இப்போ அவருடைய இறப்பு இங்கே வரும்போது 2வது இங்கே வரும்போது பிராட் டெட்ன்றாங்க. இப்போ ஆனாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேத பரிசோதனையில் நிச்சயமா அது எதனால இறந்தாருங்கிறது தெரிய வரும். சார் நீங்க சொல்ற தகவல் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்சிங் ஹோம்ல 5 பேர் வந்து அனுமதிச்சிருக்காங்க. அந்த டேட்டாஸ் எப்படி சார்? பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சிங் ஹோம்ல கண்டோன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல 5 பேர் வந்து அனுமதிச்சிருக்காங்க. 3 பேர் வந்து தீவிர சிகிச்சையில் இருக்காங்க, 2 பேர் நார்மல் பெட்ல இருக்காங்க. அந்த தகவல் எதுவும்
இல்லை ஃபிட்டாக இருக்காங்க, ஆனால் இருக்காங்க. நான் இப்போ போகும்போது பார்த்துட்டு போகிறேங்க. சார் இந்த இன்சிடென்ட்ல உள்நோயாளிகளும் வெளிநோயாளிகளும் மொத்தம் எவ்வளவு பேர் சார் வந்திருக்காங்க? இப்போ உள்நோயாளிகளாக இருக்கிறவங்க வந்து 19 பேருங்க இங்கே இருக்கிறது. 3 பேர் நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் ராஜீவ்காந்தியில் இருக்கிறாரு, 2 பேர் தனியார் மருத்துவமனையில் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நர்சிங் ஹோம் இப்போ நான் போய் இல்ல சார், அந்த ஓபி போட்ட கவுண்ட் கேட்குறேன் சார். நம்ம ஏற்கனவே வந்து உடல் உபாதை ஏற்பட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, மாத்திரை மருந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, அவங்களுடைய கவுண்ட் எவ்வளவு சார்? 14 பேர் தான் வந்து ஓபி வந்து போயிருக்காங்க. 14 பேர் ஓபி வந்து போயிருக்காங்க. அது யார் யாருங்கிற பேர் பட்டியலும் வச்சிருக்காங்க. சார் இந்த சம்பவம் நடந்து அதுல நீங்க சொல்ற மோகன ரங்கம் இல்ல. இந்த சம்பவம் நடந்து 2 நாளா நீங்களே சொல்றீங்க, 2 நாளா அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. 2 நாளா இருக்கு. வர்றது இன்னைக்கு காலையும் இப்பவும் வந்திருக்காங்க. இல்ல சார், ஒரே நேரத்துல யாரும் இல்ல ஒரே நேரத்துல வரல. அங்க இருக்கக்கூடிய சுகாதார அலுவலர்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, வாட்டர் கண்டாமினேஷன் இருக்கா இல்லையா? இல்ல, தகவல் தெரிஞ்சா நிச்சயமா போயிருப்பாங்க. யாருக்கு தகவல் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தா உடனே போயிருப்பாங்க. இப்போ எம்எல்ஏ இங்க ஃபீல்டுலயே இருக்காரு, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா போயிருப்பாங்க. சார் இந்த வரலட்சுமி அம்மா வந்து இந்த மாசு கலந்த தண்ணீர் குடிச்சுதான் இறந்தாங்களா இல்ல வயது முதிர்ந்தவங்க இறந்தாங்களா? இல்ல 88 வயசு அவங்களுக்கு. ஏற்கனவே பெட் ரிட்டனா இருக்கிறாங்க. அவங்களோட இறப்பும் கூட இப்போ நம்ம ஆய்வு பண்ண தான் போகிறோம். அவங்களையும் கூட இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதனால் இருந்தாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வயோதிக நிலையிலையா இல்லை ஏற்கனவே இருக்கிற நோய் பாதிப்பாலையா எதுங்கிறது இப்போ தெரிய வரும். மொத்தம் எவ்வளவு பேர் சார் பாதிக்கப்பட்ட கவுண்ட் கட்ட சொல்ல மாட்டாங்க? அதாங்க 14 பேர் வந்து போயிட்டாங்க, 19 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, 3 பேர் வெளியில் இருக்கிறாங்க. மொத்தத்தில் 22 பேர். கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து நலம் விசாரித்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.